ப்ரோ படத்துல பிளஸ் ஆன சீன்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ? பரவாயில்ல, நல்லா ரஞ்சித் நல்லா எடுத்திருக்காப்புல. சியானோட விக்ரமோட நடிப்பு ரொம்ப நார்மல் ஸ்டோரி தான். இந்த ஓல்ட்ல அந்த பழைய ட்ரைப் குரூப்ஸ் எப்படி இருந்தாங்க, கோலார் மைன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது பேஸ் பண்ணி தான் மூவி ஃபுல்லா மூவ் ஆச்சு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி பேஸ்ட் ஆன் ஸ்டோரி. ஓகே ப்ரோ, மியூசிக்லாம் எப்படி ப்ரோ பண்ணிருக்கா? ஜிவி பிரகாஷை பத்தி சொல்லு. நான் அவரு எப்பவுமே எல்லாத்துலயுமே பிஜிஎம் கிங்னே வச்சுக்கலாம் அவரு. ஓகே, கிளைமேக்ஸ் காட்சி எப்படி ப்ரோ இருக்கு? கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இதுவா தான், கொஞ்சம் ட்விஸ்டட் தான் ப்ரோ. நாங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டட் தான் அது. அவன் விக்ரம் வந்து ஏற்கனவே அவளோட அந்த பாதுகாத்த பாட்டனோட வந்து ட்விஸ்ட் தான். ஓவராலா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா படம்? அடிக்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவங்க கரெக்டா மெசேஜ் வந்து பின்னாடி பழங்குடியினர் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தேட்டர் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்டுக்காக பாக்கிறதுக்காக தான் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி நாங்க 5 பேர் வந்திருக்கோம். விக்ரமோட நடிப்பை வந்து நீங்க பார்த்து இந்த படத்துல வியந்தீங்களா? கண்டிப்பா. எல்லாருலயுமே அவரோட ரோல் சூசிங், கெட்டப் சூசிங், அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. விக்ரம்க்கு இது ஹிட் மூவி தான். ஓகே, அருமையா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி எடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்கலாம். ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி எந்த இதுல மூவ் ஆகுதுன்னே தெரியல. விக்ரமோட ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? கொடூரமா இருந்துச்சு. ஓகே, எப்படி ஏதாவது அந்த பேரு காலங்காலமா நிக்கும் ப்ரோ. காமெடி சீன்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ படத்துல? மைனர் சீன்ஸ் தான், மேஜர் காமெடி சீன்ஸ் இல்ல. ஃபைட் சீன்ஸ்லாம் மேக்ஸிமம் ஃபைட் தான் இருந்துச்சு. மிரட்டி இருந்தாங்களா? ஏதாவது தரமான சம்பவம் ஏதாவது இருக்கா மூவில? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபைட் இருந்துச்சு, ஃபைட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் நார்மல் தான். அந்த பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா? சான்சஸ் கம்மி தான் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் மியூசிக் அருமையா இருக்கு. கிஷோர் குமார் வந்து என் தம்பி கேமராமேன் கிஷோர் குமார் இருக்காருல, அது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு ரொம்ப குக்கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். இன்னும் அந்த கிராமத்துல இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லை. அங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்திருக்கிறது கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, மோட்டிவேட்டடா இருக்கு. அவருக்கு எங்களோட முதல் வாழ்த்துக்கள். அவருக்கு வாய்ப்பு அளித்தா இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு மனமார்ந்த நன்றி, நெஞ்சானந்த நன்றி. படத்தை தியேட்டர்ல இருக்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல ஏதாவது பிளஸ் சீன்ஸ் இருக்கா? பிளஸ் சீன்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. படம் ஓவராலா நல்லா இருக்கு. நீங்க மிரண்ட சீன் ஏதாவது இருக்கா படத்துல? அந்த சீனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அவரோட ஃபைட் சீன், இந்த படத்துல ஃபைட் சீன் வந்து நல்லா மிரட்டலா பண்ணிருக்காங்க. ரஞ்சித் வந்து ஒரு வித்தியாசமான கதையை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். மக்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. படத்துல கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ எடுத்துருக்காங்க? ஆக்சுவலி எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா ஆடியோ சரியா சிங்க் ஆகல அப்படின்றாங்க. சப்டைட்டில் போட்டாம இப்ப ரிவ்யூல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா, அது மாதிரி வந்து இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஃபுல்லாவே வந்து பொயட்டிக்காவே இருக்கு, கவிதை சொல்ற மாதிரியே இருக்கு. பாடல்லாம் இருக்கா படத்துல? பாடல் நல்லா இருக்கு. ஒரு பாட்டு தான், 2 பாட்டு தான், 2 பாட்டுமே நல்லா இருக்கு. படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கா? காமெடி இல்ல, பட் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். வரலாறு தெரியாம பாக்குறவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. பட் இட்ஸ் ஓகே. பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா படம்? த்ரில்லிங்கா இருக்கு. நல்ல படம், த்ரில்லிங்கா இருக்கு. உள்ள படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம், அவ்வளவு கிட்ட இருக்கும். படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இருக்கா காமெடி சீன்ஸ் எல்லாம்? ரொம்ப கொஞ்சம் லைட்டா 18+ எல்லாம் விட்டாங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல. படத்துல வந்து நடிச்ச கேரக்டர் எல்லாமே கரெக்டா பொருந்திருக்காங்களா? அவங்க கேரக்டர்ல எல்லாருமே கரெக்டா பொருந்திருக்கு. ஓகே, ஃபைட் சீன்ஸ்ல எப்படி ப்ரோ இருக்கு? எவரிதிங் இஸ் குட். ஓகே, எப்படி விக்ரமோட நடிப்பு எப்படி ப்ரோ இருக்கு? படத்துக்கு ரொம்ப பிளஸ் அமைஞ்சிருக்கு. பரவாயில்ல, அவரோட ஏஜுக்கு இவ்வளவு தூரம் பயங்கரமா நடிச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் கூட அப்படிலாம் நடிக்க முடியாது, சூப்பரா பண்ணிருக்காரு. கோலார் தங்காயல் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது தாத்தா. ஓகே, விக்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு. விக்ரமோட நடிப்பு எப்படின்னா இருக்கு படத்துல? செட்டப் நல்லா இருக்கு, படம் நல்லா எல்லா மற்ற ஆக்டரோட நம்ம வித்தியாசமா இருக்கு. செட்டப் நல்லா இருக்கு. டிவி மியூசிக் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பிஜிஎம்ல இருந்து எல்லாமே நல்லா தான். டிவி மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு? மியூசிக் நல்லா இருக்கு. ஓவராலா படம் நல்லா, படம் த்ரில்லிங்கா நல்லா இருக்கு.